வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. உங்கள் எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மைதா வச்சு ஒரு தட்டை பண்ண போகிறோம். அரிசி வச்சு ஏற்கனவே தட்டை பண்ணி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டு வரீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மாவு இருந்ததுன்னா அதை எடுத்து கூட பண்ணலாம். இதை நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, மைதா இதில் 2 கப்பு வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். 1 கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவு. நல்லா கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு இந்த மாவு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தட்டை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், நம்ம வறுக்கும் போது ஒரு வாசனை வரும், மாவு வறுப்பட்ட வாசனை. அந்த வாசனை வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இந்த எண்ணெய் இதில் போட்டுக்கலாம். இந்த மாவில் ஊற்றிக்கலாம். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நுணுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த உளுந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் இதுக்கு எண்ணெய்க்கு பதில் பட்டர் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், இல்லை நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா டைட்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம திரட்டிட்டு போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு தான் நான் கீழே போட்டிருக்கேன். பாருங்க, அரிசி மாவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா தட்டிக்கிட்டு இருக்கணும். டைம் ரொம்ப லேட் ஆகும். இப்போ இதில் பண்ணும்போது நமக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஈவனாக திரட்டிக்கங்க. ஒரு சைடு தடியாக ஒரு சைடு மெலிசாக திரட்டாமல் இந்த மாதிரி அச்சு வச்சு கூட நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரிசி மாவில் பண்ணும்போது தட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மைதாவில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 2-3 டிசைனில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா காயட்டும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொறுமையாக வேக விடணும். தீ ரொம்ப ஜாஸ்தி வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக விட்டிங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க, சூப்பரான ஒரு மைதா தட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்ககிட்ட அச்சு இல்லை அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸோட சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸோட அச்சை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான இந்த மைதா தட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.